உயிர்த்த நேர தாக்குதல் பெரிய அளவுல பேசப்படுகின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. உயிர்த்த நேர தாக்குதலோட இதை விசாரிக்கின்ற மூவரடங்கிய நீதிமன்ற குழாமினருக்கு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக ராஜபக்ச குழாமினர் மேல ஒரு சிக்கல் நிலைமைகள் எல்லாம் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. பசில் ராஜபக்ச இங்க கொண்டு வருவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது பெரிய அளவுல பரபரப்பான விஷயங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதனுடைய பின்னணியில இருப்பது என்ன, எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன? சாரா ஜஸ்மினுடைய உடலம் கண்டுபிடிக்கப்படவில்லை, அது போலியானது என்கின்ற விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் கோடபா ராஜபக்சவுக்கு எதிராக மாறுமா என்ற பல கேள்விகள் எல்லாம் உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான விஷயத்துல விரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்த்த நேர தாக்குதலோட அல்லது இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதுல யார் முக்கியமான நபர்கள் என்று பார்த்தீங்கன்னா பூஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ. முன்னைய நாள்களில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர், முன்னைய நாள்களில் போலீஸ் மாதிபராக இருக்கின்றார். இந்த ரெண்டு பேரையும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நினைத்தால் ஒரு கையொப்பமிட்டால் தூக்கிலிட முடியும் என்று சாமர சம்பத் தசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதை வெறுமனே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்குரிய பாராட்டு பத்திரமா நாங்க பார்க்கக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அப்படி ஒரு கையெழுத்திட்டு அவர்களை தூக்கிலிட்டா மக்கள் மத்தியில இன்னும் ஆதரவு பெருகும், மக்கள் மத்தியில பிரபலம் அடையலாம் தேசிய மக்கள் சக்தி. ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில பிரபலம் அடைகிறதுக்காகத்தான் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கிற ஒரு விடயத்தை தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்துல முஸ்லீம்கள் அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். சாமர சம்பத் திசாநாயக ஏற்கனவே பொதுஜன பிரமனுடைய ஆதரவாளர்கள் இருந்தவர் என்ற வகையில அந்த வழக்கமான ஒரு இனவாதம் இங்க கலக்கப்படுது என்ற கேள்வி எழுது. ஏன்னா முஸ்லீம்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டவர்கள் சிங்களவர்கள். ஆக இங்க முஸ்லீம் சிங்களவர்கள் என்ற ஒரு இனவாதத்தை கொண்டு வார்கள். இதுக்கு முதல் தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இனவாதத்துல தான் அவர்களுடைய அரசியலை ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப முஸ்லீம்கள் இங்க கலக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல இன்னொருந்தையும் கொண்டு வர, எல்லார் மேலையும் யார் இங்க வந்தாலும் சிங்களவர்கள் மேல மட்டும்தான் இங்க தண்டனை கொடுக்கப்படுறதா இருக்கணும் சரி, பழி வாங்கப்படுறதா இருக்கட்டும் சரி, சிங்களவர் மேல மட்டும்தான் நடக்குது. குறிப்பாக ஒல்லாந்தரோ போர்த்துகேயரோ மற்றும் ஆங்கிலேயரோ அதோடு சேர்த்து விடுதலை புலிகள் அமைப்பினரையும் அங்கே அவர் சொல்றார். ஆக மீண்டும் இங்க தமிழர்கள் சார்ந்த ஒரு இனவாதம் கொண்டு வாரதை காணக்கூடிய மாதிரி இவர்கள் எல்லாரும் வந்து சிங்களவர்களுக்கு தான் அழிவை கொண்டு வந்தார்கள், சிங்களவர்கள் மேலதான் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள், சிங்களவர்களைத்தான் பழி வாங்கியிருந்தார்கள். ஆக இந்த 300 பேரையும் கொன்றது யார்? உயிர்த்த நேர தாக்குதல்ல 300 பேரையும் கொன்றது யார்? கேமஸ்ரீ பெர்னாண்டோ, பூஜித் ஜெயசுந்தரமா? அவர்கள்லாம் இந்த குண்டு தாக்குதல் எல்லாம் நடத்தினார்களா? அப்ப சரியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற சானியா பேசுகிற ரவி செனவிரத்தின போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். ஆனா இப்ப இதுல பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ எல்லாம் இப்பொழுது மரண தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் கையெழுத்திட்டு அவர்கள் தூக்கிலிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். சரி, இது இவ்வாறு கேட்க இது இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனம். ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பொதியன பிரமுன அல்லது ராஜபக்ச குழாமினருக்கு ஆதரவானவர்கள் மேல இப்ப வழக்கில் எல்லாம் தொடக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜோன்சன் பெர்னாண்டோட பழைய வழக்க கூட மீள விசாரிக்கணும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விஷயம் எல்லாம் வந்த அப்புறம் கொஞ்சம் பயப்படுகின்றார்களோ என்ற விடயம் பேசப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைச்சாலைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் என்றதுக்காண்டி வீட்டுக்காவலில் வைக்கணும் என்ற ஒரு நடைமுறையை அமைச்சரவை அங்கீகாரம் அளித்ததால மீண்டும் இந்த அரசியல்வாதிகள் வீட்டுக்காவலில் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற விஷயத்திலையும் பேசப்படுகின்றது. குறிப்பாக ராஜபக்ச பக்கம் திரும்புமா என்ற வகையிலையும் ஒரு விமர்சன ரீதியாக பேசப்படுகின்றது. அதாலதான் ராஜபக்சர்கள் பயந்து விட்டார்களோ என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதே மாதிரி பசில் ராஜபக்சவையும் நாங்கள் இங்க கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்குரிய எந்த நகர்வுகளை மேற்கொண்டார்கள் என்று தெரியல. ஆனா இது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால பேசிக்க அமெரிக்க அரசாங்கத்தோட பேசி அந்த நீதிமன்றத்தின் ஊடாக அங்க இருக்கின்ற இன்டர்போலோடாக இங்க பசில் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பசில் ராஜபக்சவை இங்க கொண்டு வரதுல சிக்கல் நிலைமைகள் தோன்றலாம் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய உடல்நிலை சார்ந்து பேசுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்களும் ஒரு கைவிரித்த மாதிரி தான் சொல்றாரு. வந்தவன் போன தெரியா, போனவன் தெரியாது. பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் பேசுகின்ற பொழுதும் என்ன நடந்ததென்று அவர்களுக்கு தெரியல, என்னவும் நடந்திருக்கலாம், அவர்கிட்ட வருத்தமும் என்ன வருத்தம்னு தெரியல அவருக்கு. ஏனெண்டா குறிப்பாக அங்க இருந்து இங்க, அதாவது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தூரம் அதிகமாக இருக்கிறவரையா என்ன விஷயம் அங்க நடந்திருக்கலாம், அவருக்கு என்ன வருத்தம் இருக்குன்றது கூட எங்களுக்கு தெரியாதுன்று அவர்களும் கைவிரிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஆகவே எல்லா விதத்திலையும் பார்க்கல பசில் ராஜபக்ச என்ற ஒரு கைவிடப்பட்ட ஒரு நபராக மாறி வருகின்றார் என்ற கேள்வியும் இருக்கு. அவர்களுக்கு இருந்து ராஜபக்ச குழாமினர்கிட்ட இருந்து கைவிடப்பட்ட ஒரு நபராக மாறி வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு வகையில பார்க்கின்ற பொழுது கோடபாய ராஜபக்சனுடைய வழக்குகள் இப்ப தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன.
குறிப்பாக இந்த மூவரடங்கிய உயர்த்தினர் தாக்குதல் சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கின்ற மூவரடங்கிய நீதிமன்ற அமர்வுகள் பெரிய அளவு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட அமர்வுகளாக மாறி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மூவரங்கடங்கிய நீதிமன்ற குலாம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பெரிய அளவில் அது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அந்த மோட்டார் சைக்கிள் அந்த குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கான போலீஸ் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதற்காக இதெல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உயிர்த்த நேர சாட்சியங்கள் மற்றும் இந்த குறிப்பான இந்த விடயங்கள் இந்த நீதிபதிகள் மூலமாக நடத்தப்படுகின்ற விடயம் எல்லாம் பகல் என்று பாராமல் நடந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றபடியே அதனுடைய பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடும் அங்க இருக்கின்றது என்றபடியே அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாமே சுற்றி வர பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்த நேர தாக்குதல் கொஞ்சம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த சாரா ஜெஸ்மின் தொடர்பான விடயம் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கிறது. சாரா ஜெஸ்மினுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்ற விஷயங்கள் எல்லாம் கோட்டபாய ராஜபக்சனுடைய காலத்துல வெளியாக இருந்தன. அங்கேயும் விமர்சனம் இருந்த இல்லை இதெல்லாம் தவறானதான் பொய்யான விடயங்களை கூறுகின்றார்கள் என்ற விமர்சனம் ஒரு பக்கத்துல இருந்த காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இந்த சாரா ஜெஸ்மினுடைய விடயத்துல கோட்டபாய ராஜபக்சனுடைய காலத்துல சொல்லப்பட்ட விடயம் என்னென்று பாத்தீங்கன்னா, அதாவது சாய்ந்த மருது பகுதியில் அவருடைய வீட்டில இருந்து உடல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இப்ப எல்லாம் அந்த விசாரணைகள் நடக்க போலீஸ் அதிபர் ஒருவர் சாட்சியம் அளித்திருக்கிறார், அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவருடையது அல்ல. ஆனால் 3வது தடவையும் அந்த வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் சாரா ஜெஸ்மினுடைய தான் என்ற விடயத்துல டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது, அதற்கான அழுத்தங்களும் அப்ப இருக்கிற அதிகாரிகளுக்கு பிரயோகிக்கப்பட்டது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஏன் அண்மையில இறந்த சிறி விக்ரமரத்தினுடைய விவகாரத்திலேயும் கூட அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். தனக்கு 3வது முறை இந்த டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கணும் என்று அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. அதுலேயும் குறிப்பாக சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருக்கிறார் என்றதை காட்டுறதுக்காண்டித்தான் இந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது என்ற விமர்சனத்தை யார் கூறியிருந்தார்? சிறி விக்ரமரத்ன கூறியிருந்தார். அது வாக்குமூலமாக வழங்கப்பட்ட பிறகு அவர் இறந்திருந்தார். ஆகவே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்சவை இந்த விவகாரத்திலையும் கைது செய்யணும் என்ற விஷயம் எல்லாம் பெரிய விமர்சனங்களாக தென்னிலங்கை பரப்பில் பிரிந்திருந்தன. ஆக இப்பொழுது இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அடுத்த கட்டமான கைது என்னவாக இருக்க போது? இது இவ்வாறு கேட்க அண்மையில பிள்ளையான் அவர்களுடைய நீதிமன்ற வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது பிள்ளையான் பெரிய அளவிலான விடயங்களை கோரிக்கை முன்வைத்திருந்தார். எனக்கு சாப்பாடு ஒழுங்கா வரையில, தாய் தந்தையர் அவரை பார்க்கறதுக்கு வரைக்கும் அதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது என்ற விஷயங்களை சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான உரிய தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அவர் இன்னொரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார், அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக அவரை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றணும் என்று அவருடைய சட்டத்தணிகள் அவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தணிகள் குறிப்பிட்டிருந்தார். இதுல போலீஸ் தரப்புல இருந்து என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, போலீசார் அவருக்கான பாதுகாப்பு எல்லாம் வெளிக்கிற சிறைச்சாலையிலேயே அதிகமாகத்தான் இருக்கின்றது. அவருடைய பாதுகாப்பு பெரிய அளவில் தான் இருக்கின்றது. அதற்குரிய அறிக்கைகளை நாங்கள் இனி வருகின்ற அமர்வுல சமர்ப்பிக்க இருக்கின்றோம் என்ற விஷயம் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த விஷயம் இனி அந்த அவர்கள் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் தெரிய வரும். ஆகவே பிள்ளையானிட்டையும் இவர்கள் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள்ல விசாரணைகள் நடத்த இருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக பிள்ளையான் இது தொடர்பில் கைது செய்யப்படுவார் என்ற விஷயம் பேசப்பட்டது. ஆக இந்த பிள்ளையான் சுரேசலே இவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டார். தொடர் விசாரணைகள் இவர்கள் மேலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன, எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் மேலமான குற்றம் நிரூபிக்கப்பட்டார். அடுத்த கட்டமாக கோட்டபாய ராஜபக்சனுடைய பேர் இதில் அடிபடுமா? அப்படி அவர்கள் சாட்சியமாகவோ வாக்குமூலங்கள் வழங்குறதைக்கோ இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய பெயரை சொன்னால் என்ன நடக்க போன்றது? அடுத்த கட்டம் ராஜபக்ச குலாமினருடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பிறகு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய கைது நிகழுமா? அப்படி கைது நிகழ்ந்தால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும்? ஏனென்றால் இதை தடுக்க தவறியவர்களுக்கே மரண தண்டனை. ஆனால் இதற்கு பின்னணியில் என்று கூறப்படுகின்ற கோட்டபாய ராஜபக்ச, சுரேசலே, பிள்ளையான், அசாத் மௌலானா இவர்கள் ஏற்கனவே 2 பேர் கைது, ஒருவர் வெளிநாடு, ஒருவர் இலங்கையில இருக்கின்றார். அப்ப இவர்கள் கைது செய்யப்பட்டார். அடுத்த கட்டமாக இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய கேள்வியாக இங்கே விரிந்திருக்கிறது.